வணக்கம் நண்பர்களே. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இந்தப் போட்டியிலும் இந்திய அணி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை 3-0 வரை என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியது. டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. ஆனால் இந்திய பந்துவீச்சாளர்கள் தொடக்கத்திலேயே அதிரடியாக செயல்பட்டனர். குறிப்பாக வேகப் பந்துவீச்சாளர் பிரசித் கிருஷ்ண அபாரமாக பந்துவீசி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அவரது சிறப்பான பந்துவீச்சால் ஆப்கானிஸ்தான் அணி ஆரம்பத்திலேயே கடும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது. எனினும் ஆப்கானிஸ்தான் கேப்டன் ஹஷ்மதுல்லா ஷஹிதி பொறுப்புடன் விளையாடி சதம் அடித்தார். அவருக்கு துணையாக அஸ்மதுல்லா உமர்சாய் அரை சதம் எடுத்தார். இவர்களின் போராட்டத்தால் ஆப்கானிஸ்தான் அணி 44.2 ஓவர்களில் 218 ரன்கள் எடுத்தது. 219 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடியது. இந்திய அணிக்கு 5 பெனால்டி ரன்கள் வழங்கப்பட்டதால் ஸ்கோர் 5 ரன்களுடன் தொடங்கியது என்பது இந்தப் போட்டியின் சுவாரஸ்யமான நிகழ்வாக இருந்தது. தொடக்க வீரர்களாக வந்த கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இருவரும் ஆப்கானிஸ்தான் பந்துவீச்சாளர்களை சிதறடித்தனர். ரோஹித் சர்மா 79 ரன்கள் எடுத்தார். மறுபுறம் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வெறும் 86 பந்துகளில் 110 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இந்திய அணி வெறும் 28.4 ஓவர்களில் 224 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியுடன் இந்தியா தொடரை 3-0 வரை என்ற கணக்கில் கைப்பற்றி ஆப்கானிஸ்தானை ஒயிட் வாஷ் செய்துள்ளது. இந்தப் போட்டியின் ஆட்டநாயகனாக யஷஸ்வி ஜெய்ஸ்வால் தேர்வு செய்யப்பட்டார். அதே நேரத்தில் பிரசித் கிருஷ்ணாவின் 5 விக்கெட்டுகளும் இந்திய வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த தொடரில் இந்திய அணி பேட்டிங், பந்துவீச்சு மற்றும் பீல்டிங் என அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தியது. வரவிருக்கும் சர்வதேச தொடர்களுக்கு முன்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர்.